நான் ஏன் பிஜேபியும் டிஎம்கேவும் ஒன்றுன்னு சொல்றேன்னா, இது கூட்டணி கட்சிகளுக்கு புரியணும். அதை நான் தரவுகளோட பதிவு பண்றேன். அது உதாரணம் சொல்லணும்ல, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். எதா இருந்தாலும் ஃபேக்ட் இருக்கணும். தலைவர் சொல்லுவாரு ஃபேக்ட் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதுக்கு நான் பதிவு பண்றேன். 2014 ஜெயலலிதா மேடம் இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா ஒரு செட் பண்ணாங்க, மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. அதோடைய நெரேட்டிவ் தான் 19 திமுக கையில் எடுத்தாங்க. மதவாதத்திற்கு எதிரான அரசியல் அதை கையில் எடுத்தாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி அப்ப திமுக ஒன்று சொன்னாங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர், அவர்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்த முடியும். திமுக அதற்கு ஒரு மனதாக குரல் கொடுக்கிறோம். வெஸ்ட் பெங்காலையும் போய் சொன்னார். ஆனா ஜெயிச்சுட்டு வந்த பிறகு 2021 என்ன செட்டிங் நடந்துச்சு டெல்லியில, இந்தியா அலைன்ஸ் உருவாக்குனாங்க. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. 2004 நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது கலைஞர் ஒரு கூட்டணியை உருவாக்குவார். சோனியா காந்தி மேடத்தை வச்சு ஒரு பெரிய அலைன்ஸ் தீவுத்தொடரில் மீட்டிங் போட்டு ஜனநாயகத்துக்கு எதிரான குரலை உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தமிழ்நாடு தான் உருவாக்கும். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் யாங்கிருந்து உருவாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்குவாங்க. பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமையை தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது 2021 அப்புறம் அவர் வழியில் வந்தேன்னு சொல்றவங்க 2021 அப்புறம் அமைதியாயிட்டாங்க. அதாவது இங்கிருந்து கத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம், மோதி எதிர்க்கிறோம். ஏன்? ஓட் பேங்காக. இப்படி எதிர்த்தா முஸ்லிம் தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும் தலித் தோழர்களும் ஓட்டு போட்டுருவாங்க. இங்க தான் ஒரு பொய் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண, அந்த நரேட்டிவ் நான் உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா, 21 அப்புறம் தமிழகத்தில் விசிகே ஒரு இந்தியா அலைன்ஸ் மீட்டிங்கை திருச்சி நடத்தினாங்க, வெல்லும் ஜனநாயகம்னு. ஏன் திமுக தலைமையில இந்தியாவோட அலைன்ஸ் மீட்டிங்கை தைரியமா பிஜேபிக்கு எதிராக நீங்க நடத்தல? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளராக நீங்க சொல்லல? இதற்கும் பதில் இருக்காது. இதுதான் நடிப்பு. சோ மேல நாங்க ராகுல் காந்திக்கு பிரதம மந்திரி வேட்பாளராக நாங்க சொல்ல மாட்டோம். இங்க ஒரு எதிரியை உருவாக்குவாங்க. பிஜேபி, அண்ணாமலை. கேமரா டெய்லியும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சுற்றி இருக்கும், திமுகவை சுற்றி இருக்கும். திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க யாரு? 5% இருக்கக்கூடிய பிஜேபி. இன்னொரு மித்த கட்சியெல்லாம் அமைதி பண்ணிட்டாங்க. அக்கா சொல்றாங்க 4% மேலே தாண்டாது அப்படின்னு. ஸோ அக்கா சொல்றதை கேட்டுக்கலாம். அப்ப டெய்லி மீடியாவில் என்ன தெரியும்? இவர் கத்துவாரு, இவங்க பதில் கொடுப்பாங்க. திடீர்னு இருமொழிகள் அண்ணா சொன்னார் ஒரே தட்டி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை எப்பொழுதும் இருக்கும், அதுவரை நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். இது நீங்க காப்பாத்தல, அண்ணா உருவாக்கிட்டாரு. டீலிமிட்டேஷன் புரோகிராம் கொண்டு வருவாங்க, உடனே பிஜேபி ஏத்து நிற்கும், ஆமான்னு சொல்ல இவங்க நிற்கும். இந்த அரசியலை நம்ம கண்ணு முன்னாடி மீடியா செட்டிங்கோட பார்க்கவே வச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைப்போம்? ஓகே, மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. ஸோ மதவாதத்தை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய ஊழல், அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல், குடும்பம் செய்யக்கூடிய ஊழல், பாலிசியோடைய ஃபெயிலியர்ஸ், தலித் மக்களுடைய எதிர்ப்பு, ஜாதி அரசியல், இதெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு டெய்லியும் மீட்டிங்ல மதவாத அரசியலை மதவாத அரசியல் தமிழகத்தில் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். 4 எலெக்ஷன் தோத்துட்டாங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் உங்களுடைய ஊழல் ஆட்சியை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தியை தூக்கி எறிந்து ஊழலற்ற ஆட்சி உருவாக்கணும்னு நினைச்சாரோ அந்த குறிக்கோளை இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இழப்பதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். மக்களுடைய அன்றாட பிரச்சனையை இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழக்கும் பொழுது இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். திரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், தமிழ் தேசியத்துக்காக மிகப்பெரிய பேசுவார். ஆனால் கூட்டணி கட்சியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? 2021 நம்ம தலைவர் சொன்னாரு அதிகார பகிர்வு. ஏன்? எல்லோரும் சமமாக நினைக்கக்கூடிய சிந்தனை இருப்பதனால் அதிகார பகிர்வுன்னு சொன்னாரு. வேற எதுவும் கிடையாது. நம்ம கூட வரவங்க எல்லாருக்கும்
அதிகாரம் கொடுக்கணும். அதிகாரம் கொடுக்கும் பொழுது, அந்த அதிகாரம் பரவலாக்கும் பொழுது மக்களுடைய முன்னேற்றம் இருக்கும். திரு வைகோ அவர்களை எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா? 6 தொகுதி கொடுத்துட்டு டிஎம்கே சிம்பிள் நிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வைகோ அவர்களுக்கு சட்டசபையில் மெம்பர்ஸே கிடையாது. கடைசியில் அவருடைய மகன் ஒரு அமைச்சர் முன்னாடி கண் கலங்கி அழுகுறார், நான் சொந்த சிம்பிள் தான் நிற்பேன் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை, இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் நாசிசம், இதுதான் ஹிட்லர். ஜனநாயகம் பேசிக்கொண்டு ஹிட்லர் எப்படி ஆட்சியை பிடித்த பிறகு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை அரசை உருவாக்கினாரோ, ஜனநாயகத்தை பேசி ஆட்சிக்கு வந்தவுடன் வெறும் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து 3 தேர்தலில் வென்று கொண்டு அதை உடைக்கக்கூடிய ஒரே சக்தி எங்களுடைய கட்சி தலைவரும் தாவேக்காவும் தான். அதற்கான பயம்தான் எங்கள் மீது பல தரப்பட்ட விமர்சனங்கள். அந்த நாடகத்தன்மையோட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு. தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை ஏன் குரல் கொடுக்க கூட்டணி கட்சிகள் இன்று அமைதியாக இருக்கிறது? அமைதியாக இருக்கும் பொழுது மக்களுடைய உணர்வு எப்படி வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எப்படி பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வந்ததோ, அதே போல திமுக பிஜேபி வளர்க்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. டெல்லியில மேல செட்டிங் பண்ணிக்கிட்டு இங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது. ஏன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும், தான் பையனை உட்கார வைக்கணும், அவ்வளவுதான் அஜெண்டா, வேற ஒன்றும் கிடையாது. டீலிமிட்டேஷன் மீட்டிங் நடத்தினாங்களே, பாவம் முதலமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. அண்ணா அக்கா வழிமொழிறாங்க, தம்பி பேசுறாரு, அப்பா பேசுறாரு. என்ன குடும்ப மீட்டிங்? பேசாம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிடலாமே. டீலிமிட்டேஷன் மீட்டிங்கா இல்ல பிறந்த நாள் விழாவாது? ஸோ அந்த அளவிற்கு அரசியலை எந்த அளவிற்கு மக்கள் முன்னாடியும் தன்னுடைய மீடியாவுடைய பலத்தினாலும் நாங்கள் தான் ஒரு டிக்டேட்டர்ஷிப், நாங்கள் தான் ஜனநாயகவாதி சொல்லக்கூடிய ஒரு போலி ஜனநாயகவாதிகள், தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கான போலி ஜனநாயகவாதிகள். எப்படி நான் காங்கிரஸை பார்த்து கேட்டணும், ஏன் 2024 ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரியாக நீங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை? தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் இதை யோசிக்க வேண்டும். மேல இருக்கிற 1-2 பேரை செட் பண்ணிட்டு அது வல்ல காங்கிரஸ். தமிழக காங்கிரஸ் உடைய தொண்டர்களுடைய உணர்வு காமராஜ் ஆட்சியை உருவாக்க வேண்டும். இதை ஏன் செய்யவில்லை? காங்கிரஸ் தொண்டர்கள் இதை கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு அப்புறம் நம்ம சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன ஒரு அடக்குமுறை. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், அண்ணா சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்றாங்க. யாரு? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை அரெஸ்ட் பண்றாங்க. டாஸ்மார்க்ல பூட்டு போடும்போது எஃப்ஐஆர் போடுறாங்க, ஆனா கேட்கறது இல்லை. அதுதான் சிபிஐ தோழர்களிடம் நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் கேட்கிறேன், ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள்? எதற்காக கேட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபியை மக்கள் தொடை தெரிந்து விட்டார்கள். அதை நாம் நம்புவோம், அதை நாம் நம்புவோம். மக்களுக்கான உண்மையான அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை உருவாக்குவோம். நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க 40 வருஷமா மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்கள் நாங்க வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக. ஓ, இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, பிஜேபி உள்ள விடாம இருக்குன்னா பிசிகே இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். நாங்கள் உண்மையாக முழக்கமிடுகிறோம். அரஸ்ட் பண்ணிட்டு ஜனநாயகத்தை குரலை உடைச்சிட்டு அதில் அமைச்சரை மீட்டிங்ல அமைச்சர் பேசுறாரு. தஞ்சாவூர்ல தான் இருக்கிறார் இண்டஸ்ட்ரி, அவர் ஒரு பண்ணையாரு. 10 மணி நேரம் மீட்டிங் போகுது. மீடியால பேசுறது பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம் கூட்டணி கட்சிகளுக்கு. 10 மணி நேரம் மீட்டிங் பேசுறாரு. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், இவங்க எதுக்காக வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு தெரியல. டேய் அறிவு கட்டவங்களே, அவங்க என்ன கேட்கிறாங்க? தொழிற்சங்கம் உருவாக்க வேண்டும். ஏன் உருவாக்கணும்? தமிழகத்தில் 53% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேவைத்துறை, 34% உற்பத்தி துறை, 13% வேளாண்மை துறை. 3 துறைகளும் லேபர்ஸ் டிபார்ட்மெண்டா மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் நிறைந்த தமிழ்நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு. அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டத்தை யார் உருவாக்குவா? புதுசா பாண்டட் லேபர் சிஸ்டத்துல வந்து 3000 8000 சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா? அப்படியே பொருளாதாரத்தை உருவாக்க முடியும்? அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடுறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தோடைய உரிமை தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும். தலைவரிடம் கோரிக்கை வைக்கிறேன், இனி நாம் தொழிற்சங்கத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவோம். உங்களுடைய பெயருக்காக, நம்மளுடைய கட்சிக்காக தொழிற்சங்கத்தை மிகப்பெரிய உருவாக்குவோம்.
அந்த தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறும் கூடிய விரைவில். நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது தோழர்களே. நாங்கள் உண்மையோடு உங்களோடு பயணிக்க கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் கூட்டணி இதெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல மக்களுடைய பிரச்சனையை பத்தி மெதுவா பேசிட்டே இருப்போம். தேர்தல் அரசியல் 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை பேசக்கூடிய தலைவரையும் மக்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் அண்ணன் ஆட்சி வரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இருக்க முஸ்லிம்கள் விடுவிக்கப்படுவார்கள் மனித நேயத்தின் அடிப்படையில். ஆட்சி வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அவங்கெல்லாம் வெளியே விட்டா சமூக நல்லிணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும். யார் பண்றது? தமிழக அரசு. அதுக்கு அடுத்த வாரமே திமுக மேடையில் திமுக உறுதி கொடுத்த மாதிரி முஸ்லிம் தோழர்களை வெளியே அமைச்சிருவோம். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு முரண்! இந்த முரண்களை ஏன் இன்னும் கொஸ்டின் கேட்காம இருக்கிறோம்? இந்த முரண்களை நம்ம கேள்வி எழுப்பணும். தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் போது நம்மளுடைய முஸ்லிம் தோழர்களை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்கணும். நம்ம இப்தார் விருது நடத்துறோம், தலைவர் வந்துட்டார், உடனே திமுக இருந்து நமக்கு தெரியும் யார் யார் வச்சுலாம் திட்டுவாங்கன்னு. திட்டுனா தைரியமா திட்டுங்க, அதனால பின்னாடி வந்து திட்டுறது 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த பயம் இருக்கட்டும் எங்க தலைவரை பார்த்து. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏற்கனவே ஒருத்தர் ஏற்கனவே நம்ம தலைவர் அண்ணாமலை திட்டி 2 நாள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார். தமிழ் எங்க உலகம் முழுச போனை திறந்தா போனை பார்க்கும் போதுதான் திட்டிட்டு இருக்காங்க. அவரை போனை பார்க்கவே முடியல. இதுதான் எங்களுடைய ஐடிவிங்க. நீங்க ஐடிவிங்க உருவாக்கிங்க, உலகம் முழுச ஆல்ரெடி உருவாகி கிடக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு இப்தார் விருந்துல ஒரு நாள் 4 மணிலிருந்து நம்மளுடைய முஸ்லிம் தோழர்கள் மாதிரியே நோன்பு இருந்து தலைவர் வந்து அதோடைய முறைப்படி அவர்களுடைய ஒரு நோம்பில் பங்கெடுத்துக்குன்னு வரும் பொழுது அடுத்து முடிஞ்சான விமர்சனம், இது ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, அடுத்த நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட். என்ன ஒரு திமுக என்ன பயம்? நாங்க பாட்டிக்கு ஒரு விருந்து முடிச்சுட்டு நாங்க பாட்டிக்கு எங்களுடைய கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க முஸ்லிம்களுக்கு தோழர்கள்னா 1999 திரு கலைஞர் அவர்கள் பிஜேபி தலைமையிலான கூட்டணியை பங்கெடுத்தார். குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கணும். இன்றைக்கு பிஜேபியோடைய வளர்ச்சியும் அடித்தளமும் உருவாக்கப்பட்டது 1999 to 2004. அதுல பங்கெடுத்த முக்கியமான பார்ட்னர் டிஎம்கே. நாங்க பேசலாமா உங்க அரசியல? அதுல அன்னைக்கு 2001 காலகட்டங்களில் முஸ்லிம் தோழர்கள் கோத்ரால வந்து மிகப்பெரிய இழப்பு இருக்கும் பொழுது ஏன் நீங்க ரிசைன் பண்ணல? முஸ்லிம் தோழர்கள் 2000 பேர் இறந்துட்டாங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்க வெளியே வரோம். ஏன் கேட்கல? ஏன் வெளியே வரல? ஏன்னா 10 அமைச்சர்கள் அங்க ஃபுல் கட்டிங், டெய்லி மணி, கரப்ஷன், பணம், அதிகாரம். இந்த முஸ்லிமுடைய தோழமை, கிறிஸ்துவ தோழமை எல்லாம் தலைவர் சொன்ன மாதிரி கபட நாடகம், நாடகத்தோடைய கட்டமைப்பு. எங்களுடைய தலைவரும் கட்சியும் உணர்வு பூர்வமாக 234 தொகுதியிலும் இன்னைக்கு நோன்பு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கான அழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் மக்களிடம். எங்களுடன் பிரிவு கிடையாது, மதத்தின் பால் பிரிவு கிடையாது, ஜாதியின் பால் பிரிவு கிடையாது, பாலின பால் பிரிவு கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே மக்கள் என்கின்ற ஒரு குரல் தமிழகத்தில் தலைவர் மூலம் நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம்.